உனக்கு பணக்கார மருமகன் வேணும், ஆனா உன் பொண்ணுக்கு வேற மாதிரி மாப்பிள்ளை வேணும் போல இருக்கு. பொண்ணை பெத்து கேவலமா வளர்த்துட்டு என்னையாடி மொத்த குடும்பமும் தப்பா பேசுறீங்க? இப்படி ஒரு கேவலமான பொழப்பு பொழைக்கிறதுக்கு பேசாம மொத்தமா குடும்பத்தோட நாட்டுக்கிட்டு சாகலாம். உடனே கிளம்புங்க, அந்த சித்து வீட்டுக்கு போகணும். வாங்க. என்ன ஆண்டாள், என்னாச்சு? ஆகாஷ், என்னாச்சு பாட்டி? நீ அந்த தென்றல ரொம்ப நல்லவ அப்படி எப்படின்னு சொல்லி எப்ப பார்த்தாலும் பைத்திய மாதிரி அவ பின்னாடியே சுத்திட்டு இருக்கியே. இப்ப அவ என்ன கேவலமான காரியம் பண்ணிட்டு இருக்கான்னு தெரியுமா? பாட்டி, இப்ப எதுக்கு தென்றலை பத்தி இவ்வளவு மோசமா பேசிட்டு இருக்கீங்க? என்னது மோசமா பேசிக்கிட்டு இருக்கேனா? அவ பண்ணிக்கிட்டு இருக்கிற காரியம் என்னன்னு தெரிஞ்சா நீ இப்பவே அவளை தேடி போய் நெருப்பு வச்சு கொளுத்திட்டு வந்துருவ. என்னமா ஆச்சு? எதுக்கு சம்பந்தம் இல்லாம தென்றலை பத்தி தப்பு தப்பா பேசிட்டு இருக்கீங்க? நான் தப்பா பேசலடா, அவதான் தப்பா நடந்துகிட்டு இருக்கா. அவ புத்தி என்னன்னு தெரியாம இந்த கிறுக்கன் இன்னும் அவளையே நினைச்சுக்கிட்டு இருக்கான். ஆண்டாள், முதல்ல என்ன நடந்ததுன்னு சொல்லு. அந்த தென்றல் எவ்வளவு கேவலமான காரியத்தை பண்ணிக்கிட்டு இருக்கான்னு தெரியுமா? பாட்டி ப்ளீஸ், முதல்ல என்ன விஷயம்னு சொல்லுங்க. இத்தனை நாளும் அந்த சித்து தானே தென்றலை காதலிக்கிறான்னு நினைச்சுக்கிட்டு இருந்தோம். ஆனா இப்போ அந்த தென்றலும் சித்துவ காதலிக்க ஆரம்பிச்சுட்டான். அவ அவனை காதலிக்கிறது மட்டும் இல்ல, கிட்டத்தட்ட அவன் கூட சேர்ந்து குடும்பமே நடத்த ஆரம்பிச்சுட்டான். இதுக்காகதான் அவ உன்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு வீம்பு பண்ணிக்கிட்டு இருக்கா. இது புரியாம எப்ப பார்த்தாலும் நீ அவளையே நினைச்சுக்கிட்டு இருக்க. இப்ப சொல்ற ஆகாஷ், இனி அந்த தென்றல் எந்த வகையிலயும் நம்ம குடும்பத்துக்கு ஒத்து வர மாட்டான். ஏன்னா அவ புத்தி அவ்வளவு கேவலமா இருக்கு. அவ நினைப்ப இத்தோட மொத்தமா குழி தோண்டி புதைச்சிட்டு நம்ம குடும்பத்துக்கு பொருத்தமான தாராவ கல்யாணம் பண்ணிக்கிற வழிய பாரு. நினைச்சாத்த இதுக்காக தான் தென்றலை பத்தி நீங்க இப்படி எல்லாம் தப்பு தப்பா பேசிட்டு இருக்கீங்க. நீங்களும் ஆகாஷோட மனசுல இருந்து தென்றலோட நினைப்பு அழிக்கிறதுக்கு என்னென்னவெல்லாம் செஞ்சு பாத்துட்டீங்க. அது எதுவுமே நடக்கல. அதனால இப்ப தென்றல் சித்துவ காதலிக்கிறான்னு புதுசா ஒரு கதையை சொல்லி ஆகாஷ குழப்ப பாக்குறீங்க. ஏய், நான் உண்மைதாண்டி சொல்லிக்கிட்டு இருக்கேன். என்ன உண்மை? நான் அந்த ஆக்சிடென்ட் கேஸ வாபஸ் வாங்க சொல்லி பேசுறதுக்காக சாரதாவை தேடி அவ வீட்டுக்கு போயிருந்தேன்.
காலையில நீங்க கிளம்பி போகும்போதே நாங்க எல்லாருமே நினைச்சோம் நீங்க சாரதாக்காவை தான் பார்க்க போறீங்கன்னு. ஆனா அங்க போயிட்டு வந்த உடனே இப்படி புதுசா ஒரு கதையை சொல்வீங்கன்னு நாங்க யாருமே எதிர்பார்க்கல. ஏய், குறுக்க குறுக்க பேசி சொல்ல வேண்டியதை சொல்ல விடாம பண்ணிக்கிட்டு இருந்த பல்ல உடைச்சிடுவேன். இங்க பாரு ஆகாஷ், நான் சாரதா வீட்டுக்கு போயிருந்தப்போ அங்க சாரதாவும் இல்ல, அந்த அல்லக்கை சிறுத்தையும் இல்ல. அங்க வேற யார் இருந்தாங்கன்னு தெரியுமா? தென்றலும் சித்துவும் தனியா இருந்தாங்க. அவங்க 2 பேரையும் அங்க தனியா விட்டுட்டு சாரதாவும் சிறுத்தையும் நேத்தே ஊருக்கு போயிட்டாங்களாம். அந்த வீட்டுல நேத்து ராத்திரியில இருந்து தென்றலும் சித்துவும் தனியா இருந்திருக்காங்க. இந்த விஷயமா நான் தென்றல் வீட்டுக்கு போய் என்ன ஏதுன்னு கேட்டா அவங்க யாருக்குமே தென்றல் சித்து வீட்டுல தங்கின விஷயமே தெரியல. அந்த தென்றல் அவங்க அம்மா லட்சுமி கிட்ட ஆபீஸ் விஷயமா கோயம்புத்தூர் போறேன்னு போய் சொல்லிட்டு நேத்து ராத்திரியில இருந்து இந்த சித்து கூட சேர்ந்து கும்மாளம் போட்டுக்கிட்டு இருக்கா. அதுவும் எப்படி தெரியுமா? ச்சே, சொல்றதுக்கே அருவருப்பா இருக்கு. கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாம அந்த தென்றல் சித்துவ தம் மடியில படுக்க வச்சு கொஞ்சி கொலாவிக்கிட்டு இருக்கா. ச்சே, அந்த கன்றாவிய கண்ணால பார்த்ததும் என் ரத்தம் எல்லாம் அப்படியே கொதிச்சு போயிடுச்சு. இப்படி கேவலமான புத்தியோட இருக்கிற அந்த தென்றல் உனக்கு தேவையாடா? பாட்டி ப்ளீஸ், உங்க ஆசைப்படி நான் ஸ்டாராவை கல்யாணம் பண்ணிக்கணுங்கிறதுக்காக தென்றலை பத்தி இப்படி தப்பு தப்பா சொல்லிக்கிட்டு இருக்காதீங்க. அவ அப்படிப்பட்டவ கிடையாது. அப்படியா? அவ எப்படிப்பட்டவன்னு நான் ஆதாரத்தோட நிரூபிச்சா நம்புவியா? ஆதாரமா? என்னமா ஆதாரம்? அந்த தென்றல் சித்துவ மடியில படுக்க வச்சு கொஞ்சிக்கிட்டு இருந்தத நான் வீடியோவே எடுத்திருக்கேன். ஒரு நிமிஷம். ஆகாஷ், இவங்களை எல்லாம் விடு. நீ தெரிஞ்சுக்கிட்டல்ல அந்த தென்றல் எவ்வளவு மோசமானவன்னு. அது எனக்கு போதும். இல்ல பாட்டி, இப்பவும் சொல்றேன், தென்றல் தப்பானவ இல்லை. அந்த வானமே இடிஞ்சு தலையில விழுந்தாலும்
என் தென்றல் தப்பு பண்ண மாட்டான். என்ன ஆகாஷ் சொல்ற? அவ எவ்வளவு மோசமானவங்கிறதுக்கு இந்த வீடியோ ஆதாரமே காட்டியிருக்க. நீ இப்பவும் அவ தப்பு பண்ண மாட்டான்னு சொன்னா என்ன ஆகாஷ் அர்த்தம்? நான் தென்றல் மேல வச்சிருக்கிற நம்பிக்கை அவ்வளவு உண்மையானதுன்னு அர்த்தம். ஆகாஷ், கத்தாதீங்க பாட்டி. கல்யாண மண்டபத்துல சிறுத்தை என்கிட்ட தென்றலும் சித்துவும் லவ் பண்றாங்கன்னு சொல்லி என்னை குழப்பி விட்டப்போ நான் அவன் சொன்னதை நம்பி சித்துவையும் தென்றலையும் ஸ்ட்ரெயிட்டா சந்தேகப்பட்டேன். ஆனா அப்போ நீங்க தான் சிறுத்தை சொல்றத நம்பாத, தென்றலும் சித்துவும் அப்படிப்பட்டவங்க கிடையாது, அவங்க 2 பேருமே ரொம்ப நல்லவங்கன்னு அவங்களுக்கு சர்டிபிகேட் கொடுத்தீங்க. அன்னைக்கு தென்றலை பத்தி அவ்வளவு நல்ல விதமா சொன்ன நீங்க இப்போ அவதூறா பேசுறீங்க. ஏன் தெரியுமா? அன்னைக்கு தென்றல் உங்களுக்கு தேவைப்பட்டா இன்னைக்கு தேவைப்படல. அதனாலதான் இப்போ நீங்க தென்றலை பத்தி இப்படி எல்லாம் தப்பு தப்பா பேசிட்டு இருக்கீங்க. நிஜமாவே சாரதாமாவும் சிறுத்தையும் ஏதாவது ஒரு முக்கியமான வேலை விஷயமா வெளியூர் போயிருப்பாங்க. அதனால வேற வழி இல்லாம உடம்பு சரியில்லாம இருக்கிற சித்துவை பாத்துக்க சித்து வீட்டுக்கு தென்றல் போயிருப்பா. இந்த விஷயத்த சொன்னா தென்றல் அம்மா புரிஞ்சுக்க மாட்டாங்க. அதனால அவங்க அம்மா கிட்ட ஆபீஸ் விஷயமா ஊருக்கு போயிருக்கேன்னு போய் சொல்லிருப்பா. எனக்கு தெரிஞ்சு இதுதான் நடந்திருக்கும். என்ன இவன் நடந்ததெல்லாம் பக்கத்துல இருந்து பார்த்த மாதிரி அப்படியே சொல்றான். அந்த அளவுக்கு இவன் தென்றல் மேல நம்பிக்கை வச்சிருக்கானா? அதனால வேற வழி இல்லாம உடம்பு சரியில்லாம இருக்கிற சித்துவை பாத்துக்க சித்து வீட்டுக்கு தென்றல் போயிருப்பா. இந்த விஷயத்த சொன்னா தென்றல் அம்மா புரிஞ்சுக்க மாட்டாங்க. அதனால அவங்க அம்மா கிட்ட ஆபீஸ் விஷயமா ஊருக்கு போயிருக்கேன்னு போய் சொல்லிருப்பா. எனக்கு தெரிஞ்சு இதுதான் நடந்திருக்கும். பாட்டி, நீங்க காட்டின வீடியோ ஆதாரத்துல உடம்பு சரியில்லாம இருக்கிற தான் ஃப்ரெண்டு சித்துவுக்கு தென்றல் ரொம்ப அக்கறையா மருந்து மாத்திரை தான் கொடுத்துக்கிட்டு இருக்கா. ஆனா அது உங்களுக்கு தப்பா தெரியுது, எனக்கு அப்படி தெரியலையே. ஏன்னா தென்றல் மேல உங்களுக்கு இருக்கிற பார்வை வேற, எனக்கு இருக்கிற பார்வை வேற. நான் தெளிவா சொல்றேன் பாட்டி. எனக்கு என் தென்றலை பத்தியும் தெரியும், அந்த சித்துவை பத்தியும் தெரியும். எந்த சந்தர்ப்பத்திலையும் அவங்க 2 பேரும் தப்பா யோசிக்கவே மாட்டாங்க. So please, அம்மா, இந்நேரம் சித்து தென்றல் கிட்ட மறுபடியும் தான் காதல சொல்லிருப்பான்ல. தெரியலடா. என்னம்மா இப்படி பட்டும் படாம பதில் சொல்றீங்க? சித்து மறுபடியும் தான் காதல தென்றல் கிட்ட சொன்னானோ இல்லையோ, ஆனா நம்ம பிளான் படி அவங்க 2 பேரையும் தனியா தங்க வச்சதுல தென்றல் கண்டிப்பா சித்து கிட்ட தான் காதல சொல்லிருப்பான். என்னம்மா, நான் சொல்றது உண்மைதானே? என்னாச்சு உங்களுக்கு? ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? ஐயோ, எனக்கு ஒரே பதட்டமா இருக்குடா. ஒய் பதட்டம்? தென்றலுக்கு சித்து மேல காதல் வரணுங்கிறதுக்காக தான் நாம போய் சொல்லி அவங்கள தனியா தங்க வச்சிருக்கோங்கிற விஷயம் அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா 2 பேரும் நம்மள பத்தி என்ன நினைப்பாங்க,
அத நினைச்சா எனக்கு ஒரே டென்ஷனா இருக்குடா. ஐயோ அம்மா, நீங்க ஏன் திரும்ப திரும்ப இதையே சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? கண்டிப்பா நம்ம பிளான்லாம் உங்களுக்கு தெரியவே தெரியாதுமா. போதுமா? பாத்தீங்களா மணி அடிக்குது. அப்ப கண்டிப்பா நான் சொன்ன மாதிரி அவங்களுக்கு நம்ம பிளான்லாம் கடைசி வரைக்கும் தெரியவே தெரியாது. டேய், தென்றலோட அம்மா லக்ஷ்மி தான் கால் பண்றாங்கடா. அவங்களா? அவங்க எதுக்கு சம்பந்தம் இல்லாம உங்களுக்கு கால் பண்றாங்க? தெரியலையே. சரி, அட்டெண்ட் பண்ணி ஸ்பீக்கர்ல போடுங்க. ஹலோ ஹலோ, நீங்க இப்ப எங்க இருக்கீங்க? ஹலோ, நான் பேசுறது கேக்குதா? நீங்க இப்ப எங்க இருக்கீங்கன்னு கேட்டேன். நான் ஒரு முக்கியமான வேலையா ஊருக்கு வந்திருக்கேன். என்ன முக்கியமான வேலை? கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம என் பொண்ணையும் உங்க பையனையும் தனியா தங்க வச்சுட்டு போற அளவுக்கு அப்படி என்ன முக்கியமான வேலை? என்ன நினைச்சுக்கிட்டீங்க நீங்க உங்க மனசுல? என் பொண்ண உங்க பையனுக்கு கட்டி வைக்கணுங்கிற திட்டத்துல தானே இப்படி ஒரு கேவலமான காரியத்தை பண்ணிருக்கீங்க. இதுக்காக ஊர்ல வேலை இருக்குன்னு போய் சொல்லி அவங்க 2 பேரையும் தனியா தங்க வச்சுட்டு நீங்களும் சிறுத்தையும் வேணும்னே வெளியே எங்கேயோ போயிருக்கீங்க. என்னங்க சத்தத்தையே காணோம்? எனக்கு எப்படி இந்த விஷயம் எல்லாம் தெரியும்னு யோசிக்கிறீங்களா? எங்களுக்கு ஆண்டாளம்மா தான் எல்லாத்தையும் சொன்னாங்க. நீங்களும் உங்க பையனும் சேர்ந்துக்கிட்டு என் பொண்ணுக்கு என்னத்தை வசியம் பண்ணி தொலைச்சிங்களோ தெரியல. என் பொண்ணு எங்கிட்டயே ஆபீஸ் வேலையா கோயம்புத்தூருக்கு போறேன்னு போய் சொல்லிட்டு கிளம்பி வந்து உங்க பையன் கூட தங்கியிருக்கா நேத்தில இருந்து. இப்போ ஆண்டாளம்மா உங்க வீட்டுக்கு போயிருந்தப்ப அங்க என்ன தெரியுமா நடந்திருக்கு? நீங்களாம் ஒரு பொம்பளை தானா? இப்படி என் பொண்ணு வாழ்க்கையை நாசம் பண்ணணும்னு எத்தனை நாளா காத்துக்கிட்டு இருந்தீங்க? இப்ப நானும் என் புருஷனும் உங்க வீட்டுக்கு தான் போயிட்டு இருக்கோம். அங்க போய் என் பொண்ண என் கையாலேயே கழுத்தை நெரிச்சு கொன்னுட்டு நாங்களும் அங்க தூக்க மாட்டிட்டு சாக போறோம். உங்களுக்கு அதானே வேணும்? அம்மா, என்னம்மா இப்படி ஆயிடுச்சு? டேய், இப்ப பேசுறதுக்கு நேரம் இல்ல. சீக்கிரமா பேக் எல்லாம் எடு, நம்ம வீட்டுக்கு போலாம்.